ஆனந்த அவபோதம்னா பிரம்மத்தோட ஸ்வரூபம். பிரம்மத்தை எப்படி வஸ்து மாதிரி பார்க்க முடியுமா? அப்படி தெரியறதேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மகாத்மாக்கள் சந்நிதியில போய் நிக்க, ரமண மகர்ஷி சந்நிதியில நின்னவா நிறைய பேர் சொல்லி இருக்கா. அவரோட ஒரு தரிசனம் ஏற்பட்ட உடனேயே உள்ள சமாதி அனுபவம். ரமணரை பார்த்தவா நிறைய பேரை பர்சனலி அவகிட்ட பேசுறதுக்கு இருக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. பார்த்தவாள் எல்லாம் ஒரே போல சொன்னது, அவரை பார்க்கறத ஏதோ ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கார், மகர்ஷி உட்கார்ந்து இருக்கார், நம்மள மாதிரி உட்கார்ந்து இருக்கார், அவர் வெள்ள நிறமா இருக்கார், ஒசரமா இருக்கார், அவர் கண்ணு அழகா இருக்கு, அவர் பார்த்தா சாந்தமா இருக்கார், இப்படி ஒன்னும் தோணவே இல்லையாம். ஒரு பர்சனை, ஒரு வியக்தியை பார்க்கிற மாதிரி தோணவே இல்லையாம். பார்க்கிறவாளுக்கு எல்லாம் ஒரே போல அனுபவம் என்னன்னா, பார்த்த உடனே இவாளுக்கு கண்ணு உள்ளுக்கு மூடின்னு விடுறது. அவரை பார்த்த உடனே உள்ள ஆத்ம தரிசனம் தான் ஏற்படுறதே தவிர, ஒரு கண்ணாடியை பார்க்கறத நமக்கு நம்மள தெரியற மாதிரி, ஞானிகளை பார்க்கறத நமக்கு நம்மள தெரியறது. இந்த உதாரணத்தை வச்சுட்டு தான் நமக்கு பகவத் சந்நிதியை புரிஞ்சுக்க முடியும்.